ஆரம்பிக்கலாமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். எங்கே திரும்பினாலும் கூட லஞ்ச லாவண்யம், எங்கே திரும்பினாலும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை லஞ்சம் வாங்குவதை பெருமையாக ஒரு அரசு கருதுகிறது. பெருமையா நினைக்கிறாங்க. லஞ்சம் வாங்கி ஒரு அமைச்சர் அன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் அமைச்சராக வந்தா காந்தியவாதியாக தன்னை நினைத்துக் கொள்கிறார். சாராய அமைச்சர் இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு பட்டம் நினைச்சுக்கிறார். பொன்முடியை போன்ற அமைச்சர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து நீதிமன்றமே இல்லை, அவர் எம்எல்ஏவாக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அதற்கு ஒரு இடைக்கால தடை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். தன்னை ஒரு காந்தியவாதிகளாக நினைச்சுக்கிறாங்க. பாருங்க, கர்ம வீரர் காமராஜரை இழந்த பொழுது நேர்மைனா ஒரு இலக்கணம் இருந்துச்சு. நேர்மைனா இலக்கணம் இருக்கு. இன்னைக்கு அநியாயம் பண்றவனுக்கு மரியாதை இந்த நாட்டில், தவறாக சொத்து சேர்ப்பவனுக்கு ஒரு மரியாதை. லஞ்ச லாவண்யத்தில் பெருத்து போய் யாரு கிடக்கிறாங்களோ பெருமையாக நெஞ்சை நிமிர்த்தி வீதியை நடந்து கொண்டு வருகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யாரெல்லாம் மக்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரோடு இருப்பார்.